மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் மண்டல பாஸ்போர்ட் அலுவலகம் சார்பில் 4வது சிறப்பு பாஸ்போர்ட் மேளா இன்று சென்னையில் 3 இடங்களில் நடந்தது. அமைந்தகரை, சாலிகிராமம், தாம்பரம் ஆகிய இடங்களில் காலை 9 மணி முதல் மாலை 4:30 மணி வரை பாஸ்போர்ட் மேளா நடைபெற்றது. இதில் 2000 பேருக்கு மேல் பாஸ்போர்ட் விண்ணப்பித்துள்ளனர். கோடை காலங்களில் பாஸ்போர்ட் விண்ணப்பிப்பதற்கு தேவை அதிகமாக இருப்பதால் மக்கள் பயன்பெறும் வகையில் இந்த பாஸ்போர்ட் மேளா நடத்தப்படுவதாக மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி பாலமுருகன் தெரிவித்துள்ளார். குமரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக ரப்பர் பால் வடிக்கும் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2.5 மாதங்கள் ரப்பர் மர இலையுதிர் காலம் ஆகையால் பால் வடிக்கும் தொழில் நிறுத்தப்பட்டு கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் மீண்டும் தொடங்கப்பட்டது. இந்நிலையில் குமரி மாவட்டத்தில் சில வாரங்களாக தொடர் மழை பெய்து வருவதால் ரப்பர் பால் வடிக்கும் பணியில் மீண்டும் கடும் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். எனவே இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என ரப்பர் விவசாயிகளும் தொழிலாளர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரப்பர் தொழில் ஒன்றுமே நடக்கிறதில்லை. 2 மாசமா ரப்பர் வெட்டாமே இருந்துட்டு இப்போ தொடங்கினதான் உண்டு. தொடங்கியும் நமக்கு அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. பருவமழை மாறி பெய்யுது. இப்போ நமக்கு அதனால கஷ்டமா இருக்குது. ஸ்கூல் இப்போ எல்லாம் திறக்க போகுது. பிள்ளைகளுக்கும் ஒன்றும் செய்ய முடியல. தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையில் அதிமுக நிர்வாகிக்கு சொந்தமான இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைத்தவர்களை கைது செய்ய வலியுறுத்தி அதிமுகவினர் கழுகுமலை கோவில்பட்டி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திமுகவினரே இந்த செயலில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டினர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல் நிலைய ஆய்வாளர் விஜயகுமார் விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என உறுதியளித்ததை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. இதன் காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் போடிமலை கிராமமான கொட்டக்குடியின் பிரதான குடிநீர் குழாயில் நீண்ட நாட்களாக குடிநீர் வீணாகி வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த பகுதியின் முகப்பில் உள்ள பிரதான குடிநீர் குழாயில் 24 மணி நேரமும் தண்ணீர் வீணாகி வருவதால் துணியை சுற்றி வைத்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கு கிராம ஊராட்சி நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் இப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடியில் 2 வீடுகளுக்கு அடையாளம் தெரியாத சிலர் தீ வைத்தனர். ராஜகோபால் நகரில் வசிக்கும் பிச்சையா மற்றும் சின்னதுரை ஆகியோரின் வீடுகளுக்கு இன்று அதிகாலை அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்தனர். அதில் வீட்டின் முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் எரிந்து கருகின. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள சிப்காட் காவல்துறையினர் வீட்டின் அருகில் வந்து தீ வைக்கப்பட்டதா அல்லது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று வைகாசி விசாக திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கடலில் புனித நீராடி சாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் முருகனை வழிபட்டனர். திருவிழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன.